விக்ரம் பிரபு, எல்.கே. அக்ஷய்குமார், அனிஷ்மா, அனந்தா தம்பிராஜா, தேனப்பன் ஆகியோர் நடிப்பில் வெளியான சிறை திரைப்படத்தை விமர்சனம் பற்றி பார்ப்போம். வேலூர் சிறையில் இருக்கிற கொலை குற்றவாளி அக்ஷயை சிவகங்கை கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறாரு போலீஸ் ஏட்டையவான விக்ரம் பிரபு. அப்படி அவர் அழைச்சிட்டு போகும்போது அந்த பயணத்தில் நடந்தது என்ன, யாரை கொலை செஞ்சார் அந்த அக்ஷய், அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க விக்ரம் பிரபுவோட முயற்சிகளில் பழிச்சுதா, அக்ஷய் அவர் காதலி அனிஷ்மாலாம் சேர்ந்தாங்களா, இதுதான் திரைப்படத்தோட கதை. டானாக்காரன் தமிழ் கதை எழுத சுரேஷ் ராஜகுமார் இயக்கியிருக்கிறாங்க. இது திருச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. 1990 காலகட்டங்கள் நடக்கிற மாதிரி கதை போகுது. கைதி, போலீஸ், சிறை, கோர்ட், காதல், பின்னணியில் பல படங்கள் வந்திருந்தாலும் முதல் சில காட்சிகளை இது வழக்கமான படம் இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறார் இயக்குனர். இன்னொரு கைதியை ஆஜர்படுத்த செல்ல போகும்போது ஏற்படுற சண்டையில் விக்ரம் பிரபு செய்கிற தரமான சம்பவம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நம்மளே ஒரு ஆவலாக படம் பார்க்க தோணுது. இதற்கு முன்னாடி சில படங்களில் போலீஸாக நடிச்சிருந்தாலும் இதில் ஏஆர் போலீஸாக படத்துக்கு தனது இயல்பான நடிப்பை உயிர் கொடுத்திருக்கிறார் விக்ரம் பிரபு. மனைவியுடன் ஊழல், நண்பனுக்காக அதிகாரிகளிடம் பேசுவது, கொலை குற்றவாளியான இன்னொரு ஹீரோ அக்ஷயை நடத்தும் விதம், குறிப்பாக விசாரணை கமிஷனில் கோர்ட்டில் அவர் நடந்துக்கிற விதம் என பல இடங்களில் நடிப்பார ஸ்கோர் செஞ்சுருக்கிறாரு. பல சீன்களும் போலீஸ் கதையில் புது விஷயங்களை சொல்லியிருக்குது. கிளைமேக்ஸில் அக்ஷய்க்காக அவர் செய்கிற சீனும் போலீஸ் கடமையை பற்றி வகுப்படுக்கிற சீனும் செம்ம மாசாவே இருக்குது. படம் பார்க்குற போலீஸார் அவரோட குடும்பம் உண்மையிலேயே இந்த படத்தை கண்டிப்பாக விக்ரம் பிரபு பாராட்டு நிச்சயம்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் உண்மையிலே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு மக்களுமே நினைப்பாங்க. ஒருவரை கொட்டுறதுக்காக 5 ஆண்டுகளாக விசாரணை கைதியாக ஜெயிலில் இருக்கிற கேரக்டரில் வர்றாரு அக்ஷய். அவரோட கெட்டப்பு, டைலாக் டெலிவரி, போலீஸ்கிட்ட அவர் செஞ்சுற சீனு, காதல், குடும்ப சென்டிமெண்ட்டுன்னு காட்சிகளை உணர்வுபூர்வமாக எடுத்திருக்கிறார் இயக்குனர். அவரோட நடிப்பும் இதில் கச்சியமாக பொருந்தியிருக்குன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸில் காதலிக்காக அவர் துடிக்கிற சீனும், கோர்ட்டில் நீதிபதிகிட்ட அவர் பேசுகிற சீனும் செம. 1987களில் வர்ற சிவகங்கை பெண்ணாக கலக்கியிருக்கிறாங்க புதுமுகம் அனிஷ்மா. அவரோட லவ் போர்ஷன் மட்டும் கிடையாது, காதலுக்காக அவர் படுற பாடும் தவிப்பதும் செம டச்சிங். விக்ரம் பிரபுவோட மனைவியாக வர்ற அனந்தா தம்பிராஜா சில சீன்களில் வந்தாலும் அவர் முகமும் வசனங்களும் செம க்யூட்டாக இருக்குது. இவங்களை தவிர ஒரு முக்கியமான சீனில் பலரையுமே ஃபீல் பண்ண வைக்கிறாரு மூணார் ரமேஷ் அவர்கள். நீதிபதியாக வர்ற தேனப்பனும் மனசில் நிற்கிறாரு. ஹீரோவோட அம்மாவாக வர்றவங்க, அப்புறம் ஹீரோயினோட அக்கா, விக்ரம் பிரபுவோட போலீஸ் நண்பர்கள், இன்னொரு நீதிபதி என பல கேரக்டரில் கதைக்கு மனசில் பதிய வைக்கிற அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோயினுடைய அக்கா கணவராக வர்ற ரகுவோட நடிப்பும் அவர் செய்கிற செயல்களும் வில்லத்தனத்தோட உச்சம்னே சொல்லலாம். அந்த கால வேலூர் பஸ் ஸ்டாண்டு, சிவகங்கை கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், சிவகங்கை கிராமம் ஆகியவற்றை தத்ரூபமாக காமிச்சிருக்கிறது மாதேஷ் மாணிக்கத்தோட ஒளிப்பதிவு. மன்னிச்சிறு, நீலோத்தி பாடல்களில் மட்டும் கிடையாது, பின்னணி இசையிலும் கலக்கியிருக்கிறாங்க. இன்னொரு நிலைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன். ஆயுதப்படை போலீஸ் நடைமுறைகள், அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், கைதிகளை ஆஜர்படுத்த செல்லும்போது நடக்கும் விஷயங்கள், கீழ்கோர்ட்டோட விதிகள், அப்புறம் விசாரணை கைதியோட நிலை, ஒரு பெயரால் உருவாகிற சந்தேகம் என பல புது விஷயங்களை கதையில் சொல்லியிருக்கிறது ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்குது. சிவகங்கையில் நடக்கிற ஹீரோயின் காதல், அடுத்து வரும் பிரச்சனைகளும் விறுவிறுப்பாக படத்தை நடத்திட்டு போகுது. வழக்கமான காமெடி, குத்துப்பாடல்கள், ஹீரோயிஸ பில்டப்லாம் இல்லாமல் படத்தை தரமாக இருக்குன்னே சொல்லலாம். படத்தில் வர்ற பஸ் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு சம்மந்தப்பட்ட காட்சிகள் அவ்வளவு யதார்த்தமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. இந்த படம் ஒரு நிஜ கதை அப்படிங்கிறனால சிறை படத்தில் திரைக்கதையிலே உயிரோட்டம் இருக்குது. போலீஸ்லேயும் நல்லவங்க இருக்கிறாங்க, போலீஸுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, போலீஸ்காரங்கள் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருப்பது செம்ம டச்சிங்கு. எளியவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும், நீதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் காண்பித்திருப்பது ஷபாஸ். கதை, திரைக்கதை, நடிப்பு, சொல்ல போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலுமே சிறை நிறைவாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு வழியாக நல்ல தரமான சினிமாவோட விடைபெற்றிருக்கிறது 2025. மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகான சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.